வணக்கம். சினி மினிமினி எழுத்தாளர் ஆரூர் தாஸ், எம்ஜிஆர் இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆரூர் தாஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, தேவர் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட பல படங்களுக்கு வந்து தொடர்ந்து கதை வசனம் எழுதி கொண்டிருந்தார். அவர் கதை வசனம் எழுதி சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த ஒரு படம் நீதிக்கு பின் பாசம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் ஆரூர் தாஸ். மவுண்ட் ரோட் இருக்குல்ல, இப்போ அண்ணா சாலை, இப்போ ஜெமினி பிரிட்ஜ், இப்போ வந்து அண்ணா மேம்பாலம்ன்றோம்ல, அப்போ வந்து அந்த பிரிட்ஜே இல்லை அப்படி வச்சுங்களேன். முதல்ல ஜெமினி பிரிட்ஜுன்னு இருந்துச்சு, அப்புறம் அண்ணா மேம்பாலம்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பிரிட்ஜே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்துல ஜெமினி ஸ்டுடியோ இருந்துச்சு. ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடத்துல வந்து சினிமா படங்களுடைய பேனர்கள் வந்து மவுண்ட் ரோட்டில் வச்சுருப்பாங்க. நீதிக்கு பின் பாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்திற்கான பேனர் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஜெமினி சர்க்கிள் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆரூதாஸ் காரில் போயிட்டே இருக்கும்போது அந்த பேனரை பார்க்குறாரு. அந்த பேனரில் பார்த்தா எல்லா நடிகர்களுடைய தலைகள், உருவங்கள் எல்லாமே இருக்குது. டெக்னீஷியன்ஸனுடைய பேர் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதில் வந்து இவருடைய பேர் இல்லை. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுனதே ஆரூர் தாஸ் தான். ஸ்டோரி ரைட்டருடைய பேர் வந்து அந்த பேனரில் இல்லை. ஆரூர் தாஸ் வந்து அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டார். இதோடு வந்து மறுநாள் தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸுக்கு ஆரூர் தாஸ் போகிறார். சாண்டோ சின்னப்பா தேவர் கூட வந்து அவர் நல்ல உரிமையாக உட்காந்து பேசுவார், பக்கத்தில் உட்காந்து. அப்போ ஆரூர் தாஸ் சொல்கிறாரு, அண்ணே ஒரு விஷயண்ணே, நேற்று காரில் நான் போனேன், ஜெமினி ஸ்டுடியோ பக்கத்தில் சினிமா படம் பேனர்லாம் வச்சுருக்கலண்ணே, நம்ம பேனர் வந்து நீதிக்கு பின் பாசம் பேனர் பார்த்தேன், என்னண்ணே என் பேரே அதில் இல்லையாண்ணே அப்படின்னு. உன் பேர் அதில் இல்லையா அப்படின்னு சின்னப்பா தேவர் கேட்குறாரு. சின்னப்பா தேவருக்கு அந்த மேட்டருக்கு முன்னாடி தெரியாது அப்படி வச்சுங்களேன். இது என்ன பிரச்சனை, இந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எம்ஜிஆர் இருக்கார். எம்ஜிஆர் தேவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு 3 நாள் கழித்து எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக போகிறாரு ஆரூர் தாஸ். எம்ஜிஆரை பார்க்குறாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு ஆரூர் தாஸ்கிட்ட, நீதிக்கு பின் பாசம் பேனர் ஏதோ பார்த்தேன், அதில் உங்கள் பேர் இல்லை இப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே, இன்றைக்கி போனீங்களா அந்த பக்கம்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. இவர் சொல்லிருக்காரு, என்னண்ணே அப்படின்னு. நேராக போங்க போய் அந்த நீதிக்கு பின் பாசம் பேனர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே ஆரூர் தாஸ் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். போய் நேராக போகிறாரு ஜெமினி சர்க்கிளுக்கு. போய் பார்த்தா பேனர் இருக்குது. இப்போ வந்து இவருடைய பேரை மட்டும் தனியாக எழுதி அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் அன்றைக்கி தேவரண்ணன்ட்ட வந்து சொன்னீங்களே, பேனரில் வந்து உங்கள் பேர் இல்லைன்ற மாதிரி சொன்னீங்களே, அப்போ பக்கத்தில் நான் இருந்தேன்ல, அதுக்கு பிறகு நான் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மாதிரி எம்ஜிஆருடைய சொந்த படம் நிறுவனம் தானே, அவங்க தான் இந்த படத்தை சென்னை நகரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேனர் வச்சது எம்ஜிஆர் பிக்சர்ஸ். எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி அந்த பேனரில் வந்து ஆரூர் தாஸ் பேர் வந்து இல்லையாமே, பேர் நீங்கள் எழுதலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே அங்கே இருக்க ஆளுங்க வந்து இது பண்ணி, அந்த பேர் எப்படி விட்டு போச்சுன்னு தெரியல, எப்படியோ ஞாபகம் மறதியாக நாங்கள் விட்டுட்டோம், எழுதாமல் விட்டுருக்கோம், மிஸ்டேக்கு எங்கள் சைடில் தான் மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இமீடியட்டாக அந்த பேரை வந்து ஜாயின் பண்ணி அந்த பேனரில் வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை வச்சாச்சு, அதனால தான் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆரூர் தாஸ் கேட்டாராம், இந்த பேனர் வச்சது எம்ஜிஆர் பிக்சர்ஸான்னு சொல்லி ஆரூர் தாஸ் கேட்டாராம் சிரிச்சுக்கிட்டே. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னாராம். ஆரூர் தாஸ்க்கு ஒரு மாதிரி விளவெடுத்துட்டார். ஆரூர் தாஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேனர் வச்சது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க, தேவருக்கு இந்த மேட்டர் தெரியவே தெரியாதுன்றது வேறு விஷயம். எம்ஜிஆர் பிக்சர்ஸில் வச்சுருக்காங்கன்னா அது எம்ஜிஆருக்கும் தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் எந்த பங்கும் இல்லை, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் இதில் பங்கே கிடையாது. அப்போ ஆரூர் தாஸ் சொன்னாராம், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த விஷயத்தை நான் கேட்டிருக்கவே மாட்டேனே, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவை கொடுத்துட்டேன், தொல்லையை கொடுத்துட்டேன்னாராம். ரொம்ப ஃபீல் பண்ணி ஆரூர் தாஸ் இதை ஆரூர் தாஸ் அப்படியே புக்லேயே எழுதியிருக்காரு. இதை படிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே பட்டது என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டர் அந்த படத்தினுடைய கதை வசன கர்த்தா அவருடைய பேர் இல்லைன்னு உடனே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நேரடியாக போய் கேட்டார்ல ஆரூர் தாஸ். படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சாண்டோ சின்னப்பா தேவரிடம் அந்த துணிச்சல், ஆரூர் தாஸினுடைய அந்த போல்ட்னஸ் அப்படின்றல அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று. அதுக்கு பிறகு தேவர் வந்து எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பான்னு சொல்லி சொன்னார்ல, அது ஒன்று. 2. அதுக்கடுத்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வச்ச பேனர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு தெரியும் இல்லையா, மறுநாள் இதை வந்து சாதாரணமாக விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஆரூர் தாஸ் பேர் அதில் வர்றது மாதிரி எம்ஜிஆர் பார்த்தார்ல, அந்த விஷயம்.
அது பிறகு உங்கள் பேரை நான் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் போங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார்ல எம்ஜிஆர். அது இது மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதுக்கு பின்னாடி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இன்றைக்கி இந்த சம்பவத்தில் வரக்கூடிய 3 மனிதர்களுமே இன்றைக்கி உயிரோடு இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆரும் உயிருடன் இல்லை, தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவரும் உயிரோடு இல்லை, கதை வசனகர்த்தா ஆரூர் தாஸ் அவரும் உயிரோடு இல்லை. 3 பேருமே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் இப்போது அவர்கள் இல்லாத நிலையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த மறக்க முடியாத அருமையான அந்த சம்பவத்தை உங்களிடம் கட்டாயம் கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் இப்போது கூறியிருக்கிறேன்.